பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நல்லாசியுடனும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் அருளாசியுடனும் முன்னாள் முதலமைச்சரும் நாளைய தமிழகத்தில் நிரந்தர முதலமைச்சரும் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்று வேலூர் கோட்டையில் இளைஞர் பாசனுடைய மாநாடு 2008 நடைபெற்றது. 2011 புரட்சி தலைவர் அம்மா முதலமைச்சராக இருந்தார். இப்போது 2025 வேலூர் கோட்டையில் ஐயா எடப்பாடியார் கோட்டையில் வருகை தந்துள்ளார். 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் முதலமைச்சராக பொறுப்பேற்க போகிறார். இந்த இளைஞர் படையிலே இளைஞர் பட்டாங்களங்க இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பான முறையில் தலைமை தாங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு மருத்துவரை இளைஞர் பாசறை செயலாளராக கழக செயலாளராக அறிவித்த ஐயா எடப்பாடியார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்துவதற்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். அதுவும் வேலூர் மண்டலத்தில் வேலூர் மாவட்டத்தில் வேலூர் கோட்டையில் இந்த இளைஞர் பாசறையுடைய மாநாடு மண்டல மாநாடு நடைபெறுகிறது. மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு துவக்கரை ஆற்றுகின்ற நம்முடைய மண்ணின் மைந்தரும் திருப்பத்தூர் மாவட்ட கலைத்துறை செயலருமான அண்ணன் KC வீரமணியன் அவர்களையும் மற்றும் திருவண்ணாமலையுடைய அருணாச்சல வளம் பெற்று வருகின்ற கழக விவசாய பிரிவு செயலாளரும் திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கலைத்துறை செயலாளருமான அண்ணன் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அண்ணன் அவர்களையும் மற்றும் மாவட்டத்தினுடைய முன்னாள் அமைச்சரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கலைத்துறை செயலாளருமான அண்ணல் திரு ராமச்சந்திரன் அவர்களையும் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளரும் சேவூர் சட்டமன்றத்தினுடைய ஆரணி சட்டமன்றத்தினுடைய செயலாளருமான அண்ணன் சேவூர் S ராமச்சந்திரன் அவர்களையும் கழக அமைப்பு செயலாளர் முன்னாள் அமைச்சர் அண்ணன் முக்கூர் சுப்பிரமணியன் அவர்களையும் மாவட்ட கலைத்துறை செயலாளர் ராணிப்பேட்டை மேற்கு கிழக்கு மாவட்டத்துடைய செயலாளருமான அண்ணன் சு ரவி அண்ணன் அவர்களையும் வேலூர் புறநகர் மாவட்ட கலைத்துறை செயலாளர் முன்னாள் ஆவின் தலைவர் அண்ணன் தா வேலழகன் அவர்களையும் மற்றும் செய்யார் ஆரணி திருவண்ணாமலை மாவட்டத்துடைய மாவட்ட கலைத்துறை செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தூசி மோகன் அவர்களையும் மாவட்ட கலைத்துறை செயலாளர் அன்பு சகோதரி ஜெயசுதா அக்கா அவர்களையும் கழகத்துடைய அமைப்பு செயலாளரும் அன்பு சகோதரர் வி ராமு அவர்களையும் பாலாஜாபாத் கணேசன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் அவர்களையும் மற்றும் இந்த கூட்டம் நடத்துவதற்கு அரும்பாடுபட்டு ஐயா கழக பொதுச் செயலாளர் ஏற்று இந்த நிகழ்ச்சிக்கு இந்த கோட்டையில் நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்த கொள்கை பரப்பு துணை செயலாளரும் முன்னாள் சபாநாயகருமான முன்னாள் மத்திய அமைச்சருமான அண்ணன் மு தம்பிதுரை அண்ணன் அவர்களும் மற்றும் நிகழ்ச்சி வருகை தந்திருக்கின்ற இளைஞர் பாசறையுடைய 10 மாவட்ட கலைத்துடைய பாசறையுடைய செயலாளர்கள் வேலூர் மாநகர பாசறை செயலாளர் அன்பு தம்பி இ ரஞ்சித் குமார் அவர்களும் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி ஏடி கண்ணன் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் அன்பு தம்பி விக்னேஷ் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் அன்பரசு ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் முகமது உமர் பாருக் திருவண்ணாமலை வடக்கு மாவட்டம் பி அருண்குமார் திருவண்ணாமலை தெற்கு மாவட்டம் செந்தில்குமார் காஞ்சிபுரம் மாவட்டத்துடைய பாசறை செயலாளர் BR மணிவண்ணன் மற்றும் இந்த நிகழ்ச்சியில் தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மருத்துவர் BP பரமசிவனோடு இணைந்து இந்த நிகழ்ச்சியில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற மாநில கழக இணை பாசறையுடைய இணை செயலாளர் அன்பு தம்பி சகோதரர் ஷியாம்குமார் அவர்களையும் கழக இணை செயலாளர் அன்பு நண்பர் KP ஆனந்தன் அவர்களையும் துணை செயலாளர்கள் அன்பு சகோதரர் சிவகுமார் SBB கிஷோர் ஞான கார்த்தி சுரேஷ் பொன் முத்துமலிங்கம் ரம்யா வேணுகோபால் KVS சுபா தேவராஜன் N இளஞ்சலியன் G பழனி மற்றும் இறுதியாக நன்றி உரை ஆற்றப்பட்டுள்ள அண்ணன் தாளழகன் வேளாளர்கள் உட்பட அனைவரையும் வருக வருக என வரவேற்பதோடு அனைவரும் எழுந்து நின்று 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து நம் குடும்பத்திற்கு தாயாகவும் தந்தையாகவும் இந்த வேலூர்
கோட்டைக்கு வருகை தந்து ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு எழுந்து நின்று கைத்தட்டி உற்சாகம் தெரிவிக்க வேண்டும். இது கேட்க வேண்டும். இந்தியாவிற்கு ஒரு எதிர்காட்டுமாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 4.5 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி நடத்தி 7.5% அரசு பள்ளியில் படிக்கின்ற ஏழை மாணவ மாணவிகளை மருத்துவராக்க தெய்வம் ஐயா எடப்பாடியார். தமிழ்நாட்டில் ஒரே ஆண்டில் 11 மெடிக்கல் கல்லூரியை கொண்டு வந்து தமக்கு தாயாகவும் தந்தையாகவும் தமிழகத்தில் இருப்பவர் அதிகமாக மருத்துவர் வர வேண்டும், மருத்துவ படிக்க வேண்டும் கொண்டு வந்த தானே தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை வருக வருக என கைத்தட்டி வரக வேண்டும். அம்மா மினி கிளினிக் இன்று 2000 அம்மா மினி கிளினிக்கை உலகத்தில் எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் ஒரு முதலமைச்சரும் ஒரு தொண்டனுடைய ஏழைகளுடைய வழியை புரிந்து கொண்டு ஒரு நோயாளியுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டு தமிழ்நாட்டில் 2000 மினி கிளினிக் கொண்டு வந்த குடிமராத்து நாயகன் மருத்துவர்களின் தெய்வமாக வருகை தந்த ஐயா எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக வேண்டும். கைகளை தட்டி 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 தெரியாமல் தெரிந்தோ தெரியாமல் அறிந்தோ அறியாமல் 4.5 ஆண்டு காலம் சிறந்த ஆட்சி நடத்த ஐயா எடப்பாடியாரை நாம் இழந்து விட்டோமா என்று வேதனையில் இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் இன்னைக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னைக்கு 516 வாக்குறுதி கொடுத்தார்கள், எதையுமே நிறைவேற்றவில்லை. ஆனால் 516 வாக்குறுதிக்கு பதிலாக நாமக்கட்டியை கொடுத்து விட்டார். அந்த நாமக்கட்டி தான் 516க்கும் இன்னைக்கு ஸ்டாலின் அரசு கொடுக்க வேண்டும். 7.5% கொடுத்த எடப்பாடியார் வேண்டுமா இல்ல கஞ்சா ஆட்சி வேண்டுமா? இன்னைக்கு 11 மெடிக்கல் கல்லூரி கொண்டு வந்த ஐயா எடப்பாடியார் ஆட்சி வேணுமா, கள்ளச்சாராயத்தை சத்த திமுக ஆட்சி வேணுமா? இன்னைக்கு அம்மா மினி கிளினிக் கொண்டு வந்த தலைவி புரட்சி தலைவி. இன்றைக்கு ஏழை மாணவர்கள் படிக்க வேண்டும், அவர்கள் பசியார் இருக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று இன்னைக்கு பொன்பளை சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவை தொடங்கினார். நம்ம விட்டு மறைந்தாலும் 100 ஆண்டுகளாக கழகம் இருக்க வேண்டும் இருக்கும் என்று சட்டசபையில பேசிய புரட்சி தலைவர் அம்மா இன்னைக்கு மினி கிளினிக்கை கொண்டு வந்தார். 7.5% இன்னைக்கு மருத்துவராக கொண்டு வந்தார் ஐயா எடப்பாடியார். இன்னைக்கு கஞ்சா ஆட்சி, சாராய ஆட்சி, விபச்சார ஆட்சி, இன்னைக்கு நாடே செத்து கொண்டிருக்கிறது. தயவு செய்து இந்த மேடை இளைஞர் பாசனுடைய மேடை. நான் உங்களை போலதான் இளைஞர் பாசனுடைய செயலாளராக இருந்தேன். புரட்சி தலைவி அம்மா இன்னைக்கு காட்பாடி சட்டமன்ற தொழில துறமணி எதிர்ச்சி 2011 1400 ஓட்டு வித்தியாசத்தால் வெற்றி வாய்ப்பு இழந்தேன். மீண்டும் மாவட்ட கழக செயலாளராக இளைஞர் பாசனில் இருந்தவரை இன்னைக்கு மாவட்ட கழக செயலாளர் புரட்சி தலைவி அம்மா கொடுத்தார்கள். ஐயா அதே போல வாய்ப்பு கொடுத்து மாவட்ட கழக செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராக வாய்ப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் உடைத்தால் அண்ணா திமுகவிலே மேலே வர முடியும், பணம் இருக்கிறவர் மட்டும்தான் திமுக வர வேண்டும் என்போடு கேட்டுக்கொண்டு வேலூர் கோட்டை 2008 இளைஞர் பாசன கூட்டம் நடந்து 2011 அம்மா முதலமைச்சர் ஆனார்கள். 2025 வேலூர் கோட்டை இளைஞர் பாசன மாநாடு வேலூர் கோட்டையில் நடக்கிறது. 2026 சென்ட் ஜார்ஜ் கோட்டையில் ஐயா கொடியாட்ட போகிறார். நாம் அனைவரும் திமுக கூட்டணி நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. ஐயா எடப்பாடியார் உங்களை நம்பி அரசியல் செய்து கொண்டிருக்கிறார். ஆகவே ஐயா அவர்களை வெற்றி பெற வேண்டும் என்று உங்கள் பாதங்களை தொட்டு கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலே பேசுவதற்கு வாய்ப்பளித்த ஐயா எடப்பாடியார் ஐயா என்று என் உயிரில்லவரை நானும் என் குடும்பமும் உங்களுக்கு விசுவாசமாக உயிராக இருப்பேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.